இன்றைக்கு காணக்கூடியதான அரசியல் பிரிவு 2. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. ஆகவே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தொகுதி உடன்பாடு, தலைவர்களை சந்திப்பது, இன்னும் மற்றும் யார் ஆட்சிக்கு வருவதற்கேற்றதான தேர்தல் அறிக்கை, இன்னும் பல காரணங்கள் பிஸியாக ஒவ்வொருவரும் அவரவர் கட்சிகளில் அவரவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு, அவரவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அதிகமாக யாரும் கவனிப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் கட்சியில் இருப்பவர்கள் அவரவர்களுக்குரிய ஓட்டை போடத்தான் செய்வார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் அதிகமாக கவனித்து இருப்பீர்களானால், அவர் மக்கள் மூலமாக தான், மக்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், மக்கள் எல்லா தொண்டர்கள், மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் அந்த பயிலால் எழுதுனதாக சொல்கிறார்கள். அதே போல தான் மக்களுக்கு நாம் கட்சியில் இருப்பவர்கள், நிர்வாகிகள், அவர்களெல்லாம் அவரவர்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள். அதில் எந்த அதிகமாக மாற்றங்கள் இருக்காது. பொதுவாக அவர் கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள், அவர் நலன் சார்ந்த விரும்பிகள் ஓட்டு போடுவார்கள், ரசிகர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள், அவரை ஆதரிக்கிறவர்கள் ஓட்டு போடுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் பொதுவாக மக்களை கவனிக்க வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை, அன்றாட என்ன தேவை, இதை தான் எம்ஜிஆர் அதிகமாக கவனித்தார். ஆகையால் தான் பொன்மலச் செம்மல் என்று அவருக்கு பெயர். அவர் கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சொல்கிறார்கள். காரணம் என்ன என்றால், மக்களின் நலன்களை கருதி அதிகமாக அவர் பல நன்கொடைகளை கொடுத்து, பலவித நன்மைகளை மக்களுக்கு, அன்றாட மக்களுக்கு, வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கெல்லாம் தினந்தோறும் அவர்கள் பல நன்மைகளை செய்தது நிமித்தமாக அவர் இன்றும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கிறது. அதே போல தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல நலத்திட்டங்கள் மூலமாக அதிகமாக இப்போ செய்து கொண்டு இருப்பது நிமித்தமாக இன்றைக்கு தற்போதைக்கு அவருடைய பெயர் அதிகமாக பிரபலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில். அவர் எல்லா உதவிகளையும் செய்கிறார்,